மதத்தின் பெயரால் வெறும் வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய அரசு இன்றைக்கு பாஜக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை அறிவோம். இந்த சூழலில் பகுஜன் ஒற்றுமை எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் சிறுபான்மையினர் ஆகிய இந்த பகுஜன் சமூகத்தினரின் ஒற்றுமை முக்கியமானது. இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் எதிரானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும், சமூக நீதி கோட்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஓபிசி சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டுக்காக பகுஜன் ஒற்றுமைக்காக பாடாற்றிய முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்களையும், கான்ஷிராம் அவர்களையும், பிபி மண்டல் அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். இந்த தேர்தலில் மக்கள் சமூக நீதியின் பக்கமே நிற்கிறார்கள். சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற அடிப்படையில்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருப்பதாக கருதுகிறேன். அல்லது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள், அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவானவர்கள் என்கிற அடிப்படையில்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாசிச சக்திகள் வீழ்த்தப்படுவார்கள். அரசமைப்பு சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் நம்முடைய பிரதமர் ஆற்றுகிற உரை மக்கள் யாருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது, உணர்த்துகிறது. அவர் அண்மை காலமாக பேசி வருகிற கருத்துக்கள் யாவும் அவர் மிகவும் பதற்றத்தில் இருக்கிறார், தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. குறிப்பாக இந்து சமூகத்தினரின் தாலிகளை பறித்து முஸ்லிம்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் என்று அவர் பேசியதும் சரி, ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னதும் சரி, அடுத்தடுத்து அமித்ஷா போன்றவர்கள் பேசி வருகிற கருத்துக்களும் சரி, அவர்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பதற்றத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். மக்கள் பிஜேபிக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே ஜூன் 4ஆம் தேதி வரவிருக்கிற தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதாவின் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.